தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. 3 முனை போட்டியாக இருந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்போ 4 முனை தேர்தலா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆளும் கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக அப்படின்னு எல்லாரையும் பதற வச்சிருக்கு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் சந்திக்க போற முதல் தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுற தேர்தலா இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சாமானிய மக்கள்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு தலைமுறை இளைஞர்களே அரசியலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நேரங்களை கடந்து தேர்தல் நேரத்திலையும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் நடிகர்கள் நடிகைகள் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில சோசியல் மீடியா தொடங்கி கள பிரச்சாரங்கள் வரைக்கும் பல நடிகர்கள் பிரச்சாரத்திலையும் ஆதரவு தெரிவிக்கிறதுலையும் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா சின்னத்திரை நடிகைகளான சாந்தினி பிரகாஷ், தாமரை செல்வி தொடங்கி சினிமா பிரபலங்களான VTV கணேஷ், அம்பிகா, ராமராஜன் போன்ற மூத்த நடிகர்கள் வரைக்கும் விஜய்க்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா விஜயோடைய ரசிகர்களா அறியப்படுற நடிகர்களான சிபி சத்யராஜ், ஜெய், சவுந்தரராஜா, ராஜு ஜெயமோகன் போன்ற நடிகர்களும் இப்போ தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய வாக்கு சேகரிப்பு வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியால செம வைரலா பகிரப்பட்டு இருக்கு. விஜயோடைய நீண்ட கால நண்பரா அறியப்படுற நடிகர் சஞ்சீவ் கூட களத்துல இறங்கி வேட்பாளர்களுக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காரு. நடிகை அம்பிகா பொறுத்த வரைக்கும் களத்துல வந்து தாவேகாவுக்காக பிரச்சாரம் பண்ணல அப்படின்னாலும் சோசியல் மீடியா, எக்ஸ் போன்ற வலைத்தளங்கள் மூலமா விஜய்க்காக ஆதரவு குரலை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமான பதிவுகளையும் அம்பிகா தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் சார்பா பிரச்சாரத்துல ஈடுபடுற சினி வட்டார பிரபலங்கள் எந்த ஒரு கட்சியையும் தாக்கி பேசல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சா எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில பெரிய ஆதரவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க இல்லை அப்படின்றத கடந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை தாவேகா ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஜனநாயக கடமை. நம்மளுடைய ஜனநாயக கடமையை வர்ற 23ஆம் தேதி கண்டிப்பா நம்ம செலுத்தியே ஆகணும். 5 ஆண்டு கால ஆட்சியை அவங்க கிட்ட ஒப்படைக்க போறோம். அந்த சிந்தனையோடையும் சிரத்தையோடையும் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நாள் வந்துடுச்சு. உங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பா நிறைவேற்றிடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.